வாசகர்களுக்கு ஒரு வணக்கம். ஆல்பர்ட் கேமியூ என்ற எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் பிலாசபர் இப்படி சொல்றார்: Man is afraid to be alone, hence he has resigned from his singularity. தமிழ்ல, மனிதன் தனியாக இருப்பதற்கு அச்சப்படுகிறான், அதனால் அவனுடைய தனிமையிலிருந்து விலகிவிட்டான் என்கிறார். அதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி சொல்லலாம்: Man is afraid to be alone and unique. அதாவது, மனிதன் தனியாக இருக்க பயப்படுகிறான், தனித்துவமாக இருப்பதற்கும் பயப்படுகிறான். அப்போ அவன் அந்த சிங்குலாரிட்டியை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு மாபோட, ஒரு கூட்டத்தோட இணைய முயற்சிக்கிறான். அந்த கூட்டத்துக்கு பெயர் தான் சமூகம். ஓஷோ சொல்கிறார், மேன் இஸ் ஃப்ரீ பட் வித்தின் த கேஜ். அந்த கேஜ் தான் அந்த சமூகம். அந்த கேஜுக்குள்ள இருக்கிற ஃப்ரீடம், அதுல அவன் வாழ பழகிடுறான். இந்த சமூகம் என்ன செய்யுதுன்னா, ஒரு மனிதனுடைய அசல் உருவத்தை சிதைக்குது. நம்மளுடைய அசல் உருவத்தை சிதைச்சிட்டு அது ஒரு உருவம் தருது, அதுதான் நீ நம்ப வைக்குது. இப்போ இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய தனித்துவம் என்பது இல்லாமல் போகுது. இந்த ரேஸ்ல, இந்த மாப்ல சஸ்டெயின் ஆகிறதுக்கு, இந்த மாப்ல பிழைக்கிறதுக்காக நமக்கு சில வித்தைகளை அது சொல்லி தருது. அதுதான் நம்மளுடைய அசல் அறிவுன்னு நம்ம நம்புறோம். இப்போ ஒருவனுடைய தனித்துவம் இங்க என்னவா இருக்குன்னா, இந்த கூட்டத்துல முந்திக்கிட்டு இருக்கிறது தான் அவனுடைய தனித்துவம்னு ஒருத்தர் நம்ப ஆரம்பிச்சிடறான். அதுதான் அசல் அறிவா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்க மறந்துடுறான் ஒவ்வொரு மனுஷனும். இதனால நாம நம்மளுடைய உண்மையான நான் என்ற டெஃபினிஷனை என்னைக்கு கண்டடைகிறோமோ அன்னைக்குதான் நாம் உண்மையான சுதந்திர பெற்ற மனிதர்களாக மாறுவோம். என்னைக்கு அது நடக்கும் அப்படின்னா, இந்த சமூகம் நம் மீது தூக்கி வைத்திருக்கிற சுமைகளை இறக்கி வைக்க ஒரு கரேஜ், ஒரு துணிச்சல் வேண்டும். நான் ஒரு வரி எழுதியிருப்பேன்: நாம் எதையெல்லாம் சுமக்கிறோமோ அதற்கடியில் புதைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அரசனை எடுத்துக்கோங்க, அவன் தலைக்கு மேல ஒரு கிரீடத்தை வச்சிருக்கான். ஆனா அதை இப்படி பாருங்க, அவன் கிரீடத்துக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கான். இந்த சுமைகளை களைபவனே சுதந்திரமான மனிதன். அதற்கு ஒரு சின்ன வழிகாட்டியாக நான் எழுதிய கடவுளை துறந்த ஞானி என்ற நூல் இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வாசகர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நன்றி.